திரு பாண்டியன், தேமுதிகவுடன் கூட்டணி அந்த தகவல் அது தொடர்பாக நிறைய கருத்துலாம் போகிறதுக்குள்ள ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு. அதுக்கு விளக்கலாம் கூட வெறும் சொன்னாங்க. நந்தகுமார் ஒரு கேள்வி கூட முன் வச்சார், ஏதாவது விசாரணைக்காக அழைத்திருக்க கூடும் அப்படின்னாரு. எப்படி பார்க்குறீங்க பாண்டியன்? இல்லை, இப்போ கிட்டத்தட்ட நம்ம பல தடவை ஒரு 3 மாதமாக பேசிகிட்டு இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதாவது அரசியலில் வந்து தமிழ்நாட்டு தேர்தலில் வந்து கூட்டணி வந்து தேமுதிக ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டு கூட கட்சிகள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். பிஎம்கேனுடைய பெரிய பிரிவான டாக்டர் ராமதாஸ் பிரிவு மட்டும்தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. அவர் வந்துடுறாரா? அவர் எங்கே வர்றாருன்னு தெரில. அவருக்கு ஒரு திமுகவில் வர்றதில் ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்குங்கிறத நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அதனால் அந்த இடைஞ்சலோடு இருக்குது. அது விசிகாதாங்கிறது நமக்கு ஒன்றும் பெரிய இது சார் குமார் சாருக்கு தெரியாதில்ல, எனக்கு தெரியாதில்ல, பொதுமக்களுக்கு தெரியும். அது அவர் விசிகா ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதனால் அது பெண்டிங்கில் இருக்குது. ஆனாலும் அந்த ஓட்டு வந்து அது பெண்டிங்காக இருந்தால் கூட அல்லது மாறுபட்டு வேறு எங்கேயாச்சும் போனால் கூட அது ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் வந்து விழுவும், அலையன்ஸே வரலைன்னா கூட. ஏன்னா அவர் வந்து அன்புமணியை ஆதரிக்க முடியாது. அந்த இடத்துல தான் வந்து யார் பக்கம் ஜெயிப்பா, யார் அன்புமணியை தோக்கடிப்பாங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் ராமதாஸ். இப்போ அந்த பேசுனதுனால அதை சொல்லிடுறேன். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ பிஜேபியை வந்து பிரேமலதாட்ட பேசினதாகவும் கடைசியாக வந்து எடப்பாடி வந்து அவங்க சைடில் தள்ளி விட்டுட்டு பிஜேபி பக்கம் வந்து பேச சொல்லியும் கொடுத்தாங்க. அப்போ அமித்ஷா வந்து கிட்டத்தட்ட ஈஷா நிகழ்வில் பார்த்தோம். எல்முருகன் எஸ்பி வேலுமணியோட அவங்க போனதை நம்ம பார்த்தோம். எல்முருகன் அங்கே பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அப்போ அந்த அடிப்படையிலையும் பார்த்துட்டு இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முந்தைய 9ஆம் தேதியே கிட்டத்தட்ட முடிவான விஷயம். அடுத்த ஒவ்வொரு நாள் ஒரு கட்டத்திலையும் அது 13ஆம் தேதி 5000 ரூபா பணம் போட்டது பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. நேற்று 19 6 நாளில் அடுத்தது தேமுதிக உள்ளே இணைச்சி அதை அறிவித்தது வந்து பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் திமுக கூட்டணிக்கு. அப்போ இந்த ரெண்டையும் வந்து அடுத்தடுத்த கட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, இப்போ எதிர்கட்சி பக்கம் வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கிறது. இப்போ பிஜேபியோட திட்டம் என்னென்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, டிவிக்கு அதாவது தாவேக்காவோட யாரையும் சேர விடாமல் அவர் தடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டைன்னு சொன்னார் தெளிவாக. அது அமித்ஷான்னு சொல்லலை. அவர் சொன்னது வந்து நாங்கள் யாரோடையா பேச போனால் உடனே டெல்லி உள்ளே வந்துடுது அப்படிங்கிறத சொன்னார். அப்போ அந்த திட்டத்தை எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஜேபி முடிச்சிருச்சு. ஆனால் இந்த பக்கம் போகிறத வந்து தடுக்க முடியல அவரால். அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. வந்து பிஜேபியாலேயோ இல்லை அமித்ஷாவாலேயோ ஓபிஎஸ் போகிறதையோ. ஏன்னா ஓபிஎஸ் வந்து இங்கே போயிடுவாருன்னு இப்போ நந்தகுமார் சார் சொன்னப்போ அந்த போய் சந்தித்ததெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வழியாக அவர் போய் ஓபிஎஸ்ஸை வந்து அமித்ஷாவை பார்த்த பிறகு அவர் வந்து சைலண்ட்டாக இருந்தார். அதுக்குள்ளே தான் இவர் சொல்கிற மற்றவங்கெல்லாம் திமுகவுக்கு போனது, வைத்தியலிங்கம் மற்றவங்கலாம் உள்ளே போனது எல்லாம் அந்த பீரியட். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியும் தானே சார்? நல்லாவே தெரியும். ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமாக எல்லாம் சந்திச்சா அவர் அமித்ஷா ஓபிஎஸ் போய் சந்திச்சதெல்லாம் இவர் சந்திக்கிறார். இப்போயும் சந்திக்கிறாரு. அடுத்த இன்னும் ஒரு 6 நாளில் இந்த அறிவிப்பும் வெளில வந்துடும். ஏன்னா ஒரு வேறு ஏதாச்சும் அவர் கேட்டு அப்படின்னாக்கா அவருக்கு பொசிஷன் வந்து 2 அல்லது 2nd அல்லது 3rd வந்து அவருக்கு பொசிஷன் அது கட்சிக்குள்ளே வந்தால் அலையன்ஸுனாலும் அவருக்கு வந்து ஒரு நல்ல மரியாதையோட கடைசி ஒரு கிட்டத்தட்ட 16-17க்கு அப்புறம் அவர் வந்து ஒரு 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 இதில் இல்லை. ஏன்னா ஜெயலலிதாட்ட இருந்த அந்த ஒரு இது இல்லாமல் இருந்த காலகட்டம், இரட்டை தலைமை, அதுக்கப்புறம் அவருடைய இது வந்து குறைஞ்சி போனது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மிகுந்த மரியாதையுடன், ஏன்னா நீங்கள் ஏடிஎம்கேல வந்து கிட்டத்தட்ட டிஎம்கேல வந்து 10 பேர் மினிஸ்டர்ஸே ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க இருக்காங்க. இந்த மரியாதையோட துணை முதலமைச்சர் 10 பேர் இருக்காங்க. நீங்கள் செந்தில் துணை முதலமைச்சர் கொடுத்துருவாங்க சார்? துணை முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். இல்லை, துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்களோ இல்லையாங்கிறது முதல்வர் ஸ்டாலின் முடிவு பண்ணணும். ஆனால் அந்த அளவுக்கு தகுதியோட கட்சியிலையும் சரி அந்த இதுலேயும் வச்சுக்கிற அளவுக்கு அதை பேசி தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம கிடைக்கிற சோர்ஸு. அதனால் அவருக்கு நல்ல மரியாதையோட அவர் வந்து அதில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு உறுதிப்படுத்திட்டாரு பாண்டி. வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த இன்னொரு கூடுதல் தகவல் வந்து ஐயா சொல்கிற மாதிரி சபாநாயகராக அவர் ஆக்கிறதுக்காக தான் பேச்சுவார்த்தை நடக்குது. இருக்கலாம். துணை முதல்வர் கொடுக்க மாட்டாங்க தகவல். ஏதோ ஒன்று அவருக்கு வந்து பொறுப்பில் வந்து 2-3 அவருக்கு வந்து அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் வாழ்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. 26 to 31க்கு ஆட்சி அமைஞ்ச பிறகு தானே சார்? வெற்றி பெற்ற பிறகு தான். ஆமாம் எல்லாமே இப்போ சபாநாயகரை நியமிக்க முடியாது. சரி, என்னுடைய நேரம் நான் அந்த ஃப்ளோவில் முடிச்சிடுறேன். இந்த 26 தேர்தலில் என்ன ரிசல்ட்டில் வந்து முக்கியமானதுன்னு கேட்டால், பிஜேபி ஒரு 30-35 தொகுதியை நிச்சயமாக வாங்கினா அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை மறைக்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் பயன்படுங்கிறத நான் வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன். அவங்களால இது ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டு விழுவும், அதே தொகுதியில் மறைக்க முடியாதுல்ல சார்? இல்லை சார், எவ்வளோன்னு தெரியாதுல்ல. என்னுடைய வாதம் வந்து அவங்களுக்கு 3% தாண்டாது திருப்பி பழையபடி. ஆனால் அதுவும் தெரியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டு நிறையா விழுவும். அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த 30-35 தொகுதியில்
டிவிகேவும் என்டிகே அதாவது நாம் தமிழரும் ஓட்டு கூட வாங்கிட்டாங்கன்னா அங்கேயும் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அடி வாங்கும் ஆக்சுவலாக. அதுக்கான வாய்ப்பு கூடங்க. 6% தேமுதிகவை இருகரம் கூப்பிடுறாங்க. நீங்கள் 3-4% வந்து சாதனமாக சொல்கிறீங்க. இல்லை சார், இப்போ பிரச்சனை அது இல்லை சார். இவங்க வந்து ஏப்ரல் 11 2025 ஏப்ரல் 11 அன்னைக்கு அமித்ஷாவும் எடப்பாடியும் அலைன்ஸ் போட்டாங்க. அப்போ அங்கேருந்து வந்து இந்த சதவீதத்தை தான் வாங்குறாங்கன்னாக்கா ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா அதுலேயே நிறைய காரணம் இருக்குது. தேர்தலுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். இல்லை அது வாங்க போகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ஆனால் வாங்கியதுக்கான ஆதாரமே நம்ம சொல்கிறோமே. ஆமாம் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ திருப்பி வரப்போகிற இது என்ன ரிசல்ட் வரும்? ஏன்னா மொத்தம் 30 அந்த பிறகு தானே. இல்லை சார், 30 சொல்ல முடியாது தானே. இல்லை சார், 30 தொகுதியில் தான் ஏடிஎம்கேல முக்கியமான பழைய மந்திரிகள் உள்ள தொகுதி மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்பே இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா தொகுதியும் இங்கே எல்லா கூட்டணி இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். இல்லை சார், கூட்டணி இப்படி வந்துட்டதுனால என்ன ரிசல்ட் வரும்? 55% நோக்கி ஸ்டாலின் போயிட்டாரு. எப்படி சார் போயிட்டாரு? சார் ஏற்கனவே 47 45 சார். அது வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வச்சு தானே சொல்றீங்க. அது தரவு தானே, அதில் ஒன்றும் உங்களுக்கு மாற்றது கிடையாது. இப்போ அடுத்து ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ இந்த கூட்டணி வந்துருச்சுல்ல. 21ல இந்த கூட்டணி வாங்கின தரவுகளோட பேசுங்க. அப்போ அங்க இந்த 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 21 வாங்கினதுல பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா அதிமுக 33% ஏன் குறைஞ்சது? அப்போ இருக்கக்கூடிய நம்பர்லாம் அப்படியே இருந்து ஆட் ஆன் மட்டும்தான் ஆகணும்னா இப்போ அது ஆட்சியில் இருக்கிறது ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் ஒண்ணுமே ஃபேக்டர் இல்லையா? அப்போ ஐயா வரைக்கும் முன்னாடி இருந்த ஆட்சிகளாம் இப்போ ஐயா சொன்னார்ல 2006 to 11 கோல்டன் எரான்னார்ல, அந்த கோல்டன் எராக்கு அப்புறமே தோக்குறாங்களா? இல்ல அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் தொடருங்க. சார் இப்போ வந்து இந்த தேர்தலுங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் ஸ்டாலின் தான் சார். ஸ்டாலின் வெர்சஸ் ஸ்டாலின். என்ன சார் புதுசா இருக்குது சார்? நீங்க ஒலிம்பிக்ல போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு 100 மீட்டர் ஓடுனீங்க சார். ஸ்டாலின் வெர்சஸ் ஸ்டாலின்னா புரியல சார். நான் சொல்றேன், தேர் இஸ் நோ காம்படிஷன். நோ காம்படிஷன். நாமினேஷன் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை சார், ஒரு 100 மீட்டர் இல்லை ஒலிம்பிக்ல போறீங்க அல்லது நம்ம ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ஓட்டப்பந்தயம் கூட வச்சுக்கோம். அப்போ ஒருத்தர் நானே ஓடுறேன் இல்லை நீங்க ஓடுறீங்க இல்லை ஒரு புள்ள ஓடுது அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த நட அடுத்த ஒலிம்பிக்ல அடுத்த இதில் அவங்களே அவங்களுடைய இதை வந்து ரெக்கார்டை முறியடிப்பாங்க. அதுதான் நடக்க போகுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு டிஎம்கே வர்சஸ் டிஎம்கே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவரை வரலாறுல வந்து 2ஆம் நட வந்ததே இல்லை திமுக. இந்த ட்ரிப்பு 71 அவங்க வந்து ரிப்பீட் பண்ணுவார், அதிக எண்ணிக்கையோட ரிப்பீட் பண்ணுவார். இதுதான் வந்து தேர்தலுடைய திமுகவோட இன்றைய நிலைமை. அதனால் தொகுதி பங்கீடு போக்குவரத்து எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒன்று தேமுதிக ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா 4 சீட் இருக்குது. ஒன்று தேமுதிக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம், இன்னொன்று காங்கிரஸுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த காங்கிரஸில் கொடுத்தா நம்ம உபயதுல்லா சார் மாதிரி ஒரு சீனியர் தலைவர்கள் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம். தேர்தல் வைக்கலான்றீங்களா வேணான்றீங்களா? இல்லை 4 பேருக்கு தேர்தல் நிச்சயமாக கிடையாது, 6 பேர் சார். இவங்க 4 பேர் கேண்டிடேட் அறிவிப்பாங்க. உபயதுல்லா சார் மாதிரி வந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவரெல்லாம் வந்து ஒரு சீனியர் லீடரு ப்ளஸ் அது ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை வந்து ஸ்டாலின் வந்து ஏற்றுக்கிட்டால் நல்லது தான் நான் நினைக்கிறேன். அப்போ இதுதான் தேர்தலோட ரிசல்ட்டுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நேத்தோட வந்து முதல்வர் வந்து உறுதிப்படுத்திட்டார். இன்னும் வந்து தேர்தல் தேதியை அறிவிக்கிறது மூலியமா காங்கிரஸ்க்கு எந்த செய்திலாம் இல்லையா சார்? காங்கிரஸுக்கு செய்தி இருக்கு. ஒரு எம்பி அவர் சொன்னாரு இருக்கு. இல்லை நான் சொல்றேன், ஒரு மாநில இது ராஜ்யசபா கொடுத்தா 6 தொகுதி கூட குறைச்சிக்கலாம்ல 25லேருந்து. அந்த குறைக்கிறத எப்படி சொல்றீங்க? கொடுத்துட்டு அதை அந்த 6 சீட்டை வந்து தேமுதிக கொடுத்து கூட திமுக வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல. அதுக்கு ஒத்துக்குவாங்கல்ல அவங்க. ஏன்னா ராஜ்யசபா சீட்டுங்கிறது வெற்றி உறுதியான சீட்டு. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. நான் வந்து இதாக சொல்லலை, காங்கிரஸை குறைச்சி மதிப்பிடலை. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ஒரு எம்பி சீட்டுங்கிறது அங்கே பெருமை இல்லை அங்கே. ஏன்னா இப்போ வந்து பிஜேபி வந்து மிக அதிக சீட்டு 130 சீட்டு கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ராஜ்யசபாவில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய சட்டத்தை அமுல்படுத்த, நெகட்டிவான சட்டத்தை இந்தியாவுக்குள்ள எகென்ஸ்ட் உள்ள எல்லாத்தையும் அமுல்படுத்துறதுக்கு விரும்புவாங்க. அப்போ அதை வந்து குறைக்கணும்னா இங்கேருந்து எம்பி போகணும்ல. அப்போ காங்கிரஸ்லேருந்து ஒரு எம்பி கொடுக்கறதுல திமுக ஒன்றும் சங்கடம் கிடையாது. அப்போ அவங்க 6 சீட்டை குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க ஒரு சீட்டு எம்பி சீட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒன்றும் சிக்கல் கிடையாது. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இதோட முக்கியமானது 34க்கு 1 ராஜ்யசபான்னு சொல்லாமல் போனீங்க இல்லையே. இவங்கக்கிட்ட வந்து 18 தானே இருக்குது. அப்போ 34 வேணும் அல்லவா? அதுக்காக சொன்னேன். அதுக்கு தான் 18க்கு வச்சு கொடுத்துருவாங்க சீட்டு. இதோட முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா தேமுதிகவும் இதுவும் ஜெல்லாகுமா அந்த அலைன்ஸு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஏன்னா வந்து இதுவரை திமுகவில் அலைன்ஸ் ஆகலை. அவங்க ஆட்சி 2006 5 துவங்கினதுலேருந்து இன்னைய வரை ஆகலை சார். அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குல்ல சார். 19, 21, 24 எல்லா தேர்தல்லையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து 2011 அதிமுகவோட போனப்போ தான் அவங்களுக்கு வந்து 29 சீட்டு எதிர்க்கட்சி. அதுக்கப்புறம் 9-10 பேரை வந்து தேமுதிக எம்எல்ஏவை ஜெயலலிதா வந்து தனியாக பிரித்து வச்சு அந்த பீரியடு ஃபுல்லாக அவங்க வந்து தேமுதிக உடைச்சது தான் வரலாறு.
அப்போ இந்த வரலாறு எதுவுமே இங்கே கிடையாது. இந்த நீங்கள் வந்து கலைஞர் காலத்தில் கூட விட்டு தள்ளுங்க. 17 ஆரம்பிச்சு இன்னைக்கு 20 விசி சந்திரகுமார் தேமுதிக எம்எல்ஏ தான் சார். ஆமாம் சார், அவர் வந்து திமுக எம்எல்ஏ சார். நல்லா புரிஞ்சுங்க, இவர் அப்புறம் தகவலுக்காக நான் இல்லை, நான் இன்னும் தகவல் கூடவே சொல்கிறேன். மனோஜ் இவர் வந்து இங்கேருந்து எம்எல்ஏ ரிசைன்மெண்ட்டு தான் போனார், வைத்தியலிங்கம் ரிசைன்மெண்ட்டு தான் போனார். யாரையுமே எம்எல்ஏ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எம்எல்ஏவை தனியாகவே வச்சுருந்து கடைசி வர தொகுதி பக்கத்துக்காக என்கிட்ட வந்தாங்க, அப்படியே இருக்காங்கன்றத 9 பேரை வச்சுருந்தாங்க, உடைச்சதில் மட்டும் இல்லாமல். அப்போ அந்த தப்பு எதுவுமே இங்கே நடக்கலை. வந்தால் நேராக ரிசைன்மெண்ட்டு சபாநாயகர் கொடுத்துட்டு தான் திமுக கட்சியிலே சேர்றாங்க எல்லாரும். அப்போ அது எவ்வளோ பெரிய வந்து நேர்மை. இப்போ நீங்கள் பிஜேபி ஆடுற மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே இழுத்துட்டு வந்து இவங்களே ஆட்சி பண்ணிடுவாங்க. அருணாச்சலத்தில் பிரதேசத்தில், மணிப்பூரில், இதில் வந்து கோவாவில் இப்படி ஏகப்பட்டது பார்த்துருக்கோம் நம்ம. அந்த எந்த தப்பும் திமுகவில் நடக்கலை. அது போக எப்படி ஜெல்லாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெற்றி பெற ஒரு ஏரியாவில் அந்த தொண்டர்கள்லாம் வந்து மாவட்ட செயலாளர்கள் அதிகமான பேர் திமுகவுன்னு கொடுத்ததுனால தான், அந்த ஓட்டு பெட்டியில் சீட்டு போன மாதம் 6ஆம் தேதி டிசம்பர் 6 போட்டதுனால தான் இவங்க வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. இல்லைன்னா எடுத்துருக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் 10.5% கொடுத்தாங்க பாருங்கள். இப்போ எடப்பாடி கொடுத்தாரு பார்த்துங்களா, அதில் டிடிவி வந்து அதிகம். அப்போ அந்த இதை ஆதரித்ததுனால தான் அவர் வந்து 21 வந்து அவ்வளோ ஓட்டு வாங்கினார். ஆனால் இப்போ அதை பற்றி எதுவுமே பேசாமல் ஏடிஎம்கே அது என்டிஏ அலைன்ஸில் அவர் உள்ளே போயிட்டார். அப்போ அந்த ஓட்டு வந்து இப்போ இவருக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகாது, கட்டாயம் ஆகாது. அப்போ என்ன ஆகிடும்னா அதுவும் திமுகவுக்கு பக்கம் வரும். ஓபிஎஸ் வந்தாருன்னா அந்த 10.5% கொண்டு அந்த மக்கள் வந்து அப்படியே ஓபிஎஸ் பக்கம் திமுகவுக்கு போயிடுவாங்க. அப்போ தென் மாவட்டத்துலேயும் சரி, டெல்டா மாவட்டத்துலேயும் சரி, நீங்கள் வந்து ஓபிஎஸ் இங்கே இப்படி லேசாக சைகை காமிச்சதுனாலே அது முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ அங்கே வந்து இதான் ஸ்டாலினோட திட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஒரு வரி சுருக்கமா ஐயா சொன்னதில் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறேன். அதாவது பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு முஸ்லீம் கொடுக்கணும்னு சொன்னார். எனக்கு கொடுக்கணும், யாருக்காவது கொடுக்கட்டும். ஏன்னா 10 எம்பிக்களில் கடந்த முறை கூட ஒருத்தர் கொடுக்கல காங்கிரஸ் அதிகம். அவர் எனக்கு சொன்னால் நான் கேட்க மாட்டேன். அதே நேரத்தில் வந்து தொடர்ந்து வந்து முஸ்லீம்கள் வந்து 100க்கு 100 வாக்களிக்கிறாங்க காங்கிரஸுக்கு. அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் காங்கிரஸுக்கு இடங்கள் குறையும் சொன்னது இருக்கு இல்லையா, அது கூடத்தானே செய்ய முடியும், குறையாது. திருப்பாண்டியன் மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு கருத்து பாரு. சொன்னதில் ஒரே ஒரு தான், டிவிக்கு வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட ஒரு கட்சி கூட சேரலை. இங்கே வந்து தீர்ப்புக்குள்ள வந்து வெற்றி கூட்டணியில் கமலஹாசன் உட்பட எல்லாருக்கும் ராஜ்யசபா கொடுத்து அந்த உறுதிமொழியை இது பண்ணி வெற்றியாக வந்துகிட்டு இருக்கு. இது தீர்ந்து விட்டது, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தீர்ந்து விட்டதுங்கிறது. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 96, அதை டிவைட் பண்ணிங்கன்னா 48% கிட்டத்தட்ட இருக்குது. அதுதான் வந்து மக்களோட. வெளியே கூட்ட மாட்டீங்களா? அது தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை. நன்றி சார்.